இதுல நம்ம real numbersல introduction part 4 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். If root pq is irrational, then root p plus root q will definitely be irrational. இத first நம்ம எப்படி proof பண்ணலாம் அப்படினு சொல்லி பாருங்க. So first one, let us assume p equal to 7, q is equal to 11. நம்மலாம் எடுத்துக்க போறோம். ஏன்னா ரெண்டுமே நமக்கு வேரியபிளா இருக்கு. நமக்கு நம்பர் இருந்தா நமக்கு சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து ஈஸி. ஓகேவா? சோ இது ரெண்டுமே நம்ம பிரைம் நம்பரா தான் நம்ம வந்து எடுக்கணும். சோ அப்பதான் ரூட்டுக்குள்ளது irrational அப்படினு நம்மளால வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். அப்போ ரூட் p அப்படிங்கறத நம்ம என்னவா எடுத்துக்க போறோம்? ரூட் 7. ரூட் q அப்படிங்கறது என்னவா எடுத்துக்க போறோம்? ரூட் 11. Next, root pq அப்படினா என்ன அர்த்தம்? ரெண்டையும் we are going to multiply. அப்ப 7 into 11 அப்ப root 77 அப்படினு நம்ம வந்து போட்டுக்க போறோம். ஓகேவா? இப்போ இதுல நம்ம contradictory-ஆ first நம்ம assume பண்ண போறோம். So let us assume to contrary. என்ன கான்ட்ராரியா நம்ம இப்ப அஸ்யூம் பண்றோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் இருக்குல்ல ரூட் p பிளஸ் ரூட் q அத ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ண போறோம். அப்ப ரூட் p பிளஸ் ரூட் q அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அப்போ ரூட் 7 பிளஸ் ரூட் 11 நம்ம என்னன்னா சொல்றோம்? ரேஷனல் நம்பர்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? இப்போ ரேஷனல் நம்பர் அப்படிங்கறத நம்ம a by b அப்படிங்கிற ஃபார்மட், தட் இஸ் p by q ஃபார்மட் இல்லையா? சோ அதனால அதை a by b ஃபார்மட்ல வச்சும் நம்ம பண்ணலாம். நீங்க ரேஷனல் நம்பர்ங்கிறதுனால r மட்டும் வச்சும் பண்ணலாம். நம்ம r வச்சு மட்டுமே நம்ம பண்ணா அப்ப எல்லா ப்ராப்ளம்க்கும் ஈஸியா நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிடும். ரொம்ப நீங்க வந்து அரித்மெட்டிக் ஒர்க் நீங்க வந்து பண்ண வேண்டாம். ஓகேவா? இதை நம்ம இப்ப ரேஷனல் நம்பர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப ரூட் 7 பிளஸ் ரூட் 11 இஸ் ஈக்குவல் டு r நான் வந்து வச்சுக்க போறேன். சோ இங்கே ஹியர் r வந்து என்னது? நமக்கு ரேஷனல் நம்பர். ஓகேவா? இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்ப என்ன பண்ணுவோம்? ரூட் 7 பிளஸ் ரூட் 11 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்க நடுவுல பிளஸ் இருக்கு. சோ எந்த சைன் இருந்தாலும் அதை ஃபுல்லத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஹோல் டேர்மா தான் நம்ம எடுத்துக்கணும். ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர். a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்ப இங்க நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? ரூட் 7 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 into root 7 into root 11 plus root 11 the whole square is equal to r square னு நம்ம எழுதுவோம். சோ இங்க ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் 7. இங்க 2 into root 77 ஆயிடும் plus ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் 11 equal to r square. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 18 plus 2 root 77 is equal to r square னு வரும். அப்போ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதானே நம்ம PQன்னு நம்ம வச்சிருக்கோம். இங்க நம்ம ரூட் ஆஃப் PQ என்னன்னு வச்சிருக்கோம்? இந்த ரூட் 77. நீங்க என்ன நம்பர் இதுல அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு இர்ரேஷனல் நம்பர் வரும். நம்ம இங்க இர்ரேஷனல் நம்பர் தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அதனால இர்ரேஷனல் நம்பர் தான் நீங்க ஒன் சைடு நீங்க வச்சுக்கணும். மீதி எல்லாத்தையுமே நம்ம அதர் சைடு கொண்டுட்டு போயிடணும். அப்ப ரூட் 2 root 77 is equal to r square. இங்க plus 18 இங்க மூவ் ஆகல minus 18 ஆயிடும். நான் என்ன சொன்னேன்? root 77 மட்டும்தான் வச்சுக்கணும். அப்ப root 77 is equal to r square minus 18 divided by 2 னு நம்ம வச்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த rங்கிறது என்னன்னு சொன்னோம்? ரேஷனல் நம்பர்னு சொன்னோம். இந்த ரேஷனல் நம்பர் வேல்யூல எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இங்க நமக்கு ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். அப்ப நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல உள்ளது ரேஷனல் நம்பர் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க நமக்கு இர்ரேஷனல் நம்பர் இருக்கு. அப்போ ரேஷனல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பரும் நமக்கு ஈக்குவல் கிடையாது இல்ல, அப்படிதானே? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அப்போ r square minus 18 divided by 2 இது வந்து நமக்கு என்னது? ரேஷனல் நம்பர். பட் root 77 is irrational number.
ஓகேவா? ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், √77 ஃபர்ஸ்ட் நம்ம இதை நம்ம வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அசம்ஷன் நம்ம வந்து பண்ணோம். அப்ப நம்மளோட அசம்ஷன் வந்து ராங். அதனால என்ன சொல்றோம், our assumption is wrong. Therefore √77 is a irrational number. அப்போ √7 plus √11 என்னதுதான் நமக்கு irrational number. So நம்ம இப்ப ஃபைனலா நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, if √pq is irrational number, then √p plus √q will definitely be irrational number. இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். ஓகேவா? சோ இப்போ இதே மாதிரி சம் என்னென்னலாம் நமக்கு கேட்கலாம் அப்படிங்கறத பாருங்க. இப்போ இந்த சம்மே நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் √7 plus √11 irrationalனு ப்ரூவ் பண்ணுங்க. அடுத்தது 2 plus √3 ப்ரூவ் பண்ணுங்க. 3 plus 2 √5 ப்ரூவ் பண்ணுங்க. 5 minus √3 ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற காம்பினேஷன் இப்படி பிரைம் நம்பர் இர்ரேஷனல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இர்ரேஷனல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணா இந்த ஒரு சம் நமக்கு தெரிஞ்சா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 plus √3 இருக்குன்னா இங்க 7 11 நம்ம எடுத்திருக்கோம்ல, இதுக்கு பதிலா 2 plus √3 நம்ம எடுக்க போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துருக்கிறோம், ரெண்டுமே பிரைம் நம்பர் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பிரைம் நம்பர் ஆட் பண்ணா அதை ரேஷனல் நம்பர்னு நம்மளா ஒரு அசம்ஷனுக்கு வர்றோம். அப்போ ஆர்னு மட்டும் நம்ம வச்சுக்க போறோம். a by b யூஸ் பண்ணி பண்ண சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்க, ஆர் இருக்கிற இடத்துல a by b வரும். நான் ஆனா ஆர் வச்சே பண்ணியிருக்கேன். இப்படியும் நம்ம இந்த சம் பண்ணலாம். அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு நான் பண்றேன். அப்படி பண்ணும்போது எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ரேஷனல் நம்பர் கிடைக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இர்ரேஷனல் நம்பர் கிடைக்குது. அப்ப ரெண்டும் இப்படி வந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் கிடையாது. நமக்கே தெரியும் ரேஷனல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பரும் ஈக்குவல் கிடையாது. அதனால இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்ப நம்மளோட அசம்ஷன் வந்து ராங். அதனால √77ங்கிறது இர்ரேஷனல் நம்பர். அப்ப √7 plus √11 என்னதுதான் இர்ரேஷனல் நம்பர் தான். அதனால நம்ம ஃபைனலா என்ன சொல்லிடுறோம், ஒரு √pqங்கிறது இர்ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னா √p plus √qவும் கண்டிப்பாக இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி எந்த சம் கேட்டாலும் நம்ம இப்ப √7 plus √11 போட்டோம், இதுக்கு பதிலா இந்த நம்பர் என்ன கொடுத்தாலும் இதே தான் ஃபார்மேட், நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகும். அப்போ இந்த a plus b ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு வேரியேஷனே கிடைக்கும். இப்போ இந்த a plus b ஸ்கொயர்ல நம்ம √7 plus √11 the whole square நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, 18 plus 2 √77 கிடைச்சது. ஒருவேளை நான் இப்போ 2 plus √3 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடுறோம். அப்ப என்ன வரும், 2 ஸ்கொயர் plus 2 into √3 plus √3 the whole square. அப்ப 4 plus 4 √3 plus இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 நமக்கு கிடைக்கும். அப்போ 7 plus 4 √3 கிடைக்கும். இங்க இந்த வேல்யூ கிடைச்சதுன்னா இங்க இந்த வேல்யூ கிடைக்கும். இவ்வளவுதான் நமக்கு டிஃபரன்ஸ். இந்த a plus b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது மட்டும் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த சம்மை சால்வ் பண்ணணும். மற்றபடி the format is same. ரொம்ப சிம்பிளான சம் தான். ஒரு தடவை பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும்.